ஹலோ எவ்ரிவான், குட் மார்னிங். வெல்கம் பேக் டு தி ஸ்ட்ரீட் ஸ்கூல். இன்னைக்கு நம்ம நிஃப்டியோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்றதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நேற்று நம்ம சொன்ன மாதிரி நிஃப்டி பெரிய ஒரு கேப் டவுனில் தான் ஓப்பன் ஆச்சு. ஆல்மோஸ்ட் ஓப்பனிங்கே பார்த்தீங்கன்னா 25,000க்கு கீழே தான் ஓப்பன் ஆயிருக்கு. அதுக்கடுத்து மார்க்கெட் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மூவ்மெண்ட் கொடுத்து திரும்பவும் க்ளோஸ் பார்த்தீங்கன்னா 25,000 கீழே தான் நமக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. இதுக்கு முக்கிய காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜியோ பாலிட்டிக்ஸ். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃப்ரைடே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ரொம்ப பாசிட்டிவாக தான் முடிஞ்சது. அதுக்கு ரீசன் என்ன பார்த்தீங்கன்னா, டொனால்ட் ட்ரம்ப் பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் மேலே நம்ம ஸ்ட்ரைக் பண்ணுறதுக்கு ஈரான் மேலே ஸ்ட்ரைக் பண்ணுறதுக்கு 2 வீக்ஸ் ஆஃப் டைம் ஆகுன்ற மாதிரி அவர் சொல்லியிருந்தாரு. பட் சர்ப்ரைஸ் அட்டாக் இந்த வீக்கெண்டில் கொடுத்துருந்தாங்க. அதுதான் மெயின் ரீசன் நேற்று மார்க்கெட் கேப் டவுனில் வந்ததுக்கு. ஸோ ஹவவர் என்னதான் கேப் டவுனில் ஓப்பன் பண்ணாலும் ஃபர்தராக மார்க்கெட் கீழே ப்ரீச் ஆகலை. ஸோ டிப்பில் எல்லாருமே பை பண்ணதால் மார்க்கெட் ஃபர்தராக இன்னும் லோவர் ப்ரீச் ஆகி கீழே போகல. ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு கன்ஃபியூஷன், ஒரு கன்சாலிடேட் ரேஞ்சில் தான் இருக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நமக்கு ஒரு ஸ்ட்ராங் ப்ராடர் மார்க்கெட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 25,750லேருந்து 24,750லேருந்து 25,200 வரைக்கும் இருக்குது ப்ராடர் மார்க்கெட் ரேஞ்ச். ஸோ இமீடியட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் நமக்கு எங்கே இருக்குன்றது பார்த்தீங்கன்னா நமக்கு 25,100ல் இருக்குது. கீழே சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 24,800 இருக்குது. ஃபர்தராக இது ப்ரீச் ஆகி போகிறப்ப நமக்கு 24,750 அந்த ரேஞ்ச் வரைக்கும் மார்க்கெட் போகும். நான் நேற்று ஏற்கனவே சொல்லியிருந்தேன், வாலட்டிலிட்டி ரொம்ப கம்மியாக இருக்குது. மார்க்கெட் எந்த சைடு போனாலும் ஒரு பெரிய மூவ்மெண்ட் கொடுக்கும்ன்றதை நான் சொல்லியிருந்தேன். ஃபர்தராக ஸ்டில் வாலட்டிலிட்டி ஓவராலாக கம்பேர் பண்ணுறப்ப கம்மியாக தான் இருக்குது. பட் வென் கம்பேர்ட் டு ப்ரீவியஸ் டே பண்ணுறப்ப கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஃபர்தராக இது மாதிரி நிஃப்டி மூவ்மெண்ட் கொடுக்குறப்ப எய்தர் சைடு கீழே மூவ்மெண்ட் கொடுத்தாலும் ஃபாஸ்ட்டாக ப்ரீமியம் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். அப்சைடில் நமக்கு மூவ்மெண்ட் கொடுத்தாலும் அதோட ப்ரீமியம் வேல்யூ ஃபாஸ்ட்டாக இன்க்ரீஸ் ஆகும். ஸோ என்னோட சஜஷன், நிஃப்டி எப்படி நம்ம ட்ரேட் பண்ணலாம்னா, பை அட் பாட்டம் சொல்லுவாங்க. அதாவது 750 24,750 அந்த ரேஞ்சில் உங்களுக்கு நிஃப்டி வந்ததுன்னா நீங்கள் பை பண்ணி நியர் 25,000ன்றதை நீங்கள் செல் பண்ணிடலாம். உங்களுக்கு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கிறது 25,000 அந்த ரேஞ்சில் தான் கால் ஆப்ஷனோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்குது. அதை விட்டுட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா 25,100ல் இருக்குது. ஸோ அந்த ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டண்ட்டாக ஆக்ட் ஆகிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸ்டில் மார்க்கெட் கன்சாலிடேட் ரேஞ்சில் தான் இருக்குது. ஃபர்தராக நம்ம இந்த வீக் எப்படி போகுதுன்றது ஜியோ பொலிட்டிக்கல் நியூஸை பேஸ் பண்ணி நமக்கு மார்க்கெட் ரியாக்ட் பண்ணும். ஸோ நாளைக்கு நம்ம திரும்பவும் சந்திக்கலாம். தேங்க்யூ.